virtual kids clubக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நேத்திக்கு virtual kids club சூப்பரா இருந்துச்சா? என்ஜாய் பண்ணீங்களா? அதே மாதிரி இன்னைக்கும் சூப்பரா இருக்கும். தொடர்ந்து பாருங்க. Day 2 ஓட தீம் நம்ம கத்துக்கலாமா? Love like Jesus. இயேசுவை போல் நேசி. இந்த வார்த்தை சொல்லலாமா? Love like Jesus. இயேசுவை போல் நேசி. போலாமா நம்ம வீடியோக்குள்ள? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்மளோட virtual kids club ஓட தீம் சாங் கத்துக்க போலாமா? என்ன ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட தீம் சாங் பிடிச்சிருந்துச்சா? ஓகே, நம்ம மறுபடியும் இதெல்லாம் பாடி பார்ப்போமா? இன்னைக்கு பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் நம்புறேன். அதே மாதிரி Day 1 Pray Like Jesus பாட்டு உங்களுக்கு பிடிக்கும். நீங்க வந்து Pray Like Jesus பாட்டு நல்லா கத்துக்கோங்க, சூப்பரா இருக்கும். ஹாய் குட்டீஸ், இப்போ நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் சாங் கற்றுக் கொடுக்க போகிறோம். நீங்கள் எங்களோட சேர்ந்து பாட்டு பாடுங்க. காலை மாலை விலையிலும் காலை மாலை விலையிலும் இயேசு தவறாமல் ஜெபித்தாரே, இயேசு தவறாமல் ஜெபித்தாரே. இயேசுவை போல நானுமே தினமும் ஒழுங்காய் ஜெபிப்பேனே. ஆசைய நானும் அவருடனே தினமும் பேசி மகிழ்வேனே. எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷனோட பண்ணலாமா? காலை மாலை விலையிலும் காலை மாலை விலையிலும் இயேசு தவறாமல் ஜெபித்தாரே, இயேசு தவறாமல் ஜெபித்தாரே. இயேசுவை போல நானுமே தினமும் ஒழுங்காய் ஜெபிப்பேனே. ஆசைய நானும் அவருடனே தினமும் பேசி மகிழ்வேனே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இவ்வளவு நேரம் தீம் சாங்கும் அதுக்கப்புறம் Day 1 சாங்கையும் கத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம செகண்ட் டே லவ் லைக் ஜீசஸ்க்கான பாட்டை கத்துக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், பாட்டு பிடிச்சிருந்துச்சா? நான் உங்களுக்கு ஒரு தடவை ஆக்ஷனோட சொல்லித்தரேன். அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை ஆடலாம். இயேசுவை போல நேசிப்பேன் நான், இயேசுவை போல நேசிப்பேன் நான். சண்டைகள் இல்லை, வருத்தம் இல்லை, இயேசுவை போல நேசிப்பேன் நான். சண்டைகள் இல்லை, வருத்தம் இல்லை, இயேசுவை போல நேசிப்பேன் நான். கசப்பும் இல்லை, பெருமை இல்லை, இயேசுவை போல நேசிப்பேன் நான். கசப்பும் இல்லை, பெருமை இல்லை, இயேசுவை போல நேசிப்பேன் நான். பகிர்ந்திடுவேன், மன்னித்திடுவேன், இயேசுவை போல நேசிப்பேன் நான். பகிர்ந்திடுவேன், மன்னித்திடுவேன், இயேசுவை போல நேசிப்பேன் நான். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் புரிஞ்சுச்சா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை பண்ணலாமா இப்போ? ஹாப்பி டு see you all. இன்னைக்கு VBSோட எத்தனாவது நாள்? 2வது நாள். இன்னையோட தீம் லவ் லைக் ஜீசஸ். இன்னைக்கு தீம்ல நிறைய பாட்டு படிச்சோம்ல, 2 சாங்ஸ் கத்துக்கிட்டோம்ல. அதே போல இப்போ பைபிள் ஸ்டோரி ஒன்று கத்துக்கலாமா? வாங்க போலாம். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க இருந்தாங்க. அதுல 2வது பையன் அவங்க அப்பா கிட்ட போய், எனக்கு ஷேர்ஸ் எல்லாம் கொடுங்க, நான் எடுத்துச்சு என் ஃப்ரெண்ட்ஸோட நான் வெளி தேசத்துக்கு போறேன்னு சொல்றான். உடனே அவங்க அப்பா கொடுத்துருப்பாரா? கொடுக்க மாட்டார்ல. மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா அவன் என்ன பண்ணல, அவங்க அப்பா சொல்றத கேட்காம சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவங்க அப்பா எவ்வளோ சொல்றாரு, இதெல்லாம் நீ எடுத்துட்டு போனேன்னா உன்னை எல்லாம் ஏமாத்திடுவாங்க, உன் கூட இருக்கவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றாரு. ஆனாலும் அவன் அதை கேட்காம அவங்க அப்பா கிட்ட சண்டை போட ஆரம்பிச்சிட்டான். முதல்ல அவங்க அப்பா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் இவன் ரொம்ப சண்டை போட்டு அடம்பிடிக்க ஆரம்பிச்ச உடனே அவன் கிட்ட அந்த காசை கொடுத்துடுறாரு. அவனோட ஷேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாரு, அவன் கிட்ட கொடுத்துட்டு அவன் அதை சந்தோஷமா எடுத்துட்டு வெளியூருக்கு போறதை அவங்க அப்பா பார்க்கிறாரு. அவங்க அப்பாவுக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. ஆனா அவங்க அப்பாவுக்கு தெரியும், கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பி இங்க வருவான், அவங்க அப்பாவை தேடி வருவான்னு அவர் அவனுக்காக வெயிட் பண்ணாரு. அவன் ஜாலியா அந்த காசெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டி கொண்டாடினான். ட்ரிங்க்ஸு, மற்றபடி நிறைய கிளப்புக்கு போயிருந்தான். நிறைய தேவையில்லாத, கத்தருக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருந்தான், செஞ்சுட்டு இருந்தான். ரொம்ப ஹாப்பியா அவன் லைஃப் போயிட்டே இருந்துச்சு. ஆனா அது ரொம்ப நாள் அவனுக்கு நீடிக்கவே இல்லை. அவன்கிட்ட இருக்க காசெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காசு தீர்ந்து போனா வச்சிருப்பாங்களா? கூட வச்சிருக்க மாட்டாங்களே. அவனை என்ன பண்ணிட்டாங்க, எல்லாரும் இவன் கூட இருந்தா இவனுக்கும் சேர்த்து நம்ம சாப்பாடு போடணும்னு அவனை துரத்தி விட்டாங்க. அவன் பசியால ஒரு பன்னி மேய்க்கிறவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்தான். அங்க என்ன பண்ணாங்க, அந்த பன்னிக்கு போடுற சாப்பாடெல்லாம் பார்த்து இதையாவது சாப்பிடலான்னு அப்பப்ப அந்த பன்னிக்கு போடுற சாப்பாடையும் சாப்பிட்டுட்டு இருந்தான். எவ்வளோ கஷ்டம் தான் அந்த பன்னிக்கு போடுற சாப்பாடை சாப்பிட்றதுனா. அந்த டைம் தான் அவன் என்ன செஞ்சான், அவங்க வீடை பற்றி யோசிக்க ஆரம்பித்தான். இந்த பன்னிக்கு போட்ட சாப்பாடை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம், ஆனால் நம்ம வீட்டில்
நம்ம அப்பா நம்ம எப்படி வச்சுருந்தாங்க, நம்மளோட சர்வெண்ட் கூட இந்த மாதிரி கஷ்டப்படலையே, நல்லா சாப்பாடு கிடைச்சாங்களே, நான் திருப்பி எங்கள் அப்பா கிட்டே போகிறேன் அப்படின்னு அவங்க அப்பா கிட்ட அவன் போகிறான். அவன் வரது அவங்க அப்பா என்ன பண்ணுறாங்க, தூரத்தில் பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கு வந்து அடையாளம் தெரிஞ்சு சந்தோஷமாக அவங்ககிட்ட என்ன பண்ணுறாங்க, அவங்க அப்பா ஓடி போகிறாங்க. அவனை பார்த்து ஓடி போய் அவனை வந்து அந்த இடத்துல பார்க்குறாங்க. கிட்ட போனோன்னே அவனை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி இருக்காங்க. இருந்தாலும் அவங்க அப்பா என்ன செய்கிறாங்க, அவன் கிட்ட போய் அவனை ஹக் பண்ணுறாங்க. நம்ம யாராவது கிட்ட போவோமா பிச்சைக்கார மாதிரி இருந்தா? ஆனால் அவங்க அப்பா அப்படிலாம் எதுவும் செய்யாமல் என்ன பண்ணாரு, அவனை ஓடி போய் எதுவுமே பார்க்காம ஹக் பண்ணி அவங்க சர்வெண்ட்டெல்லாம் கூப்பிட்டு முதல்ல அவனுக்கு நல்ல ஒரு ட்ரெஸ், அவனை குளிப்பாட்டி நல்ல ஒரு ட்ரெஸ்ஸு, அவனுக்கு காலுக்கு போடுறதுக்கு செருப்பு, இதெல்லாம் கொண்டு வர சொல்லி அவனுக்கு அதை போட வச்சு அவன் கையில் ரிங்கு, மோதிரம் எல்லாம் மாட்டி விடுறாரு. மாட்டி விட்டு அவன் சர்வன் கிட்ட சொல்கிறாரு, இன்னைக்கு என் பையன் தொலைஞ்சு போன என்னோட பையன் திருப்பி எனக்கு கிடச்சிட்டான், அதனால நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனுக்காக என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு அவனுக்கு ஒரு ஃபீஸ்டே, அவன் வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்த நாளில் ஞாபகம் வைக்கிற மாதிரி ஒரு ஃபீஸ்டே செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். இன்னைக்கு நம்ம அந்த கெட்டகுமாரன் அப்பாவோட கேரக்டர்ல நம்மளை வச்சு பார்க்கலாம். நம்ம அந்த இடத்துல இருந்தோம்னா நம்மளால மன்னிக்க முடியுமா, மற்றவங்க பண்ண தவறுகளை நம்மளால மன்னிக்க முடியுமான்னு ஒரு தடவை யோசிச்சு பார்க்கலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸோ, இல்லை நம்ம பேரண்ட்ஸ் கூட என்னைக்கோ ஒரு நாள் திட்டிருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னைக்கோ ஒரு நாள் உங்ககிட்ட சண்டை போட்டு போயிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அதெல்லாம் மறந்து சாரின்னு வந்து கேட்டா நம்ம அதை என்னைக்காவது அக்செப்ட் பண்ணிக்கிறோமா? இன்னைக்கும் நிறைய பிள்ளைங்க இருக்கீங்க, பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டு பேசாம, ஈவன் தோ பேரண்ட்ஸ் வந்து உங்களை கேட்பாங்க, சாரின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டிருக்காங்க, அப்ப கூட பேசாம அப்படியே நம்ம இருந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் எவ்வளவு பெரிய தப்பு இல்ல? நம்ம அந்த லார்ட்ஸ் பிரேயர் சொல்லும் போது அதில் என்ன சொல்லியிருக்கு, பிரேயர் பண்ணும்போது நம்ம எப்படி பண்ணுவோம், மற்றவங்க பாவத்தை மன்னிக்கிற மாதிரி ஏசப்பா எங்களோட பாவங்களையும் மன்னிங்கன்னு கேட்டிருக்கோம். அப்ப நம்மளும் மற்றவங்களோட தவறுகளை மன்னிக்கணும். மன்னிச்சாதான் கர்த்தர் நம்முடைய தவறுகளை மன்னிப்பார். சில்ட்ரன், நம்மளும் மற்றவங்களோட தப்பை மன்னிச்சு ஒரு நல்ல ஃப்ரெண்டா, நல்ல பிரதரா, சிஸ்டரா, இல்லை நம்ம மம்மி டாடிக்கு ஒரு நல்ல ஒரு பிள்ளையா இருக்கணும். இனிமேட்டு அப்படி இருப்பீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டேட்டோட தீம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? லவ் லைக் ஜீசஸ். என் சேர்ந்து சொல்றீங்களா? லவ் லைக் ஜீசஸ். அதை பத்தி ஒரு வசனம் பார்க்கலாமா இன்னைக்கு? அது எங்க இருக்குன்னா 1 கொரிந்தியர் 13:4-8. என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? 1 கொரிந்தியர் 13:4-8. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. திருப்பி சொல்லலாமா ஃப்ரெண்ட்ஸ்? கூட சேர்ந்து சொல்றீங்களா ஒரு வாட்டி? அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும், அன்பு ஒரு காலம் ஒழியாது. இப்போ நம்ம இங்கிலீஷ்ல கத்துக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அது எங்க இருக்குன்னா 1 Corinthians chapter 13 verses 4-8. என் கூட சேர்ந்து சொல்றீங்களா? 1 Corinthians chapter 13 verses 4-8. Love is patient, love is kind, it does not envy, it does not boast, it is not proud, it does not dishonor others, it is not self-seeking, it is not easily angered, it keeps no record of wrongs. Love does not delight in evil, but rejoices with the truth. It always protects, always trusts, always hopes, always preserves. Love never fails. திருப்பி என் கூட சேர்ந்து சொல்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? Love is patient, love is kind, it does not envy, it does not boast, it is not proud, it does not
dishonor others. It is not self-seeking. It is not easily angered. It keeps no record of wrongs. Love does not delight in evil, but rejoices with the truth. It always protects, always trusts, always hopes, always preserves. Love never fails. இந்த வசனத்தை நாளைக்கு படிச்சுட்டு வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பை. ஹாய் குட்டீஸ், இன்னையோட தீம் லவ் லைக் ஜீசஸ் இல்லையா? லவ் லைக் ஜீசஸ்னா இயேசுவை போல நேசி. இயேசு சுவாமி நம்ம எல்லாரையும் நேசிக்கிறாங்க. அது போல நம்ம எல்லாரும் எல்லாரையுமே நேசிக்கணும், மத்தவங்க எல்லாரையுமே நேசிக்கணும் இல்லையா? அது மட்டும் இல்ல, இயேசு சுவாமி நம்மள மட்டும் இல்ல எல்லாரையுமே நேசிக்கிறாங்க. அது நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? சொல்லணும் இல்லையா? இயேசு சுவாமி நம்மள நேசிக்கிறாங்கன்றது குட் நியூஸா பேட் நியூஸா? இட் இஸ் a good news. சோ அந்த மெசேஜ நம்ம மத்தவங்களுக்கு எப்படி கன்வே பண்ணலாம் அப்படின்னு ஒரு குட்டி கிராஃப்ட் பார்க்கலாமா? கம் ஆன், லெட்ஸ் see the craft. இந்த கிராஃப்ட்டுக்கு தேவையானது ஒரு A4 ஷீட், ஒரு plain பேப்பர், 2 கலர் ஸ்கெட்ச், அதுக்கப்புறம் க்ளூ. இங்க பாருங்க குட்டீஸ், இந்த A4 ஷீட்டை நம்ம என்ன பண்ண போறோம்? லேண்ட்ஸ்கேப் சைஸ் வச்சு லைட்டா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. சோ தட் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த சென்டர் லைன். இந்த சென்டர் லைன்ல இந்த 4 கார்னர்ஸையும் இந்த சென்டர் லைன்ல அழகா உட்கார வச்சு இந்த எட்ஜஸ் இப்போ ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த சைடு பண்ண மாதிரியே இப்போ இந்த சைடையும் நம்ம ஃபோல்ட் பண்ணிக்கணும். கரெக்டா இந்த கார்னர் வித் இந்த லைன் சேர்ற மாதிரி வச்சு ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இந்த கார்னரை கரெக்டா ஃபோல்ட் பண்ணி இந்த டிப் இருக்கு இல்லையா, இந்த டிப்பும் ஜாயின் ஆகுற மாதிரி ஃபோல்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறமா இந்த கார்னர் இப்படி என்வெலப் மாதிரி இப்படி மேலையும் இந்த சைடு நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க. அகைன் இந்த சைட நல்லா இதுக்கு மேல வச்சு இப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, பிரஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம திருப்பிக்கலாம். இங்கதான் நம்மளோட மெசேஜ் வரப்போகுது. என்ன மெசேஜ் சொல்ல போறோம்? நம்ம சொல்ல போற மெசேஜ் என்ன தெரியுமா? 4 கார்னர்ஸையும் லைட்டா நம்ம க்ளூ போட்டுடலாம். போட்டுட்டு அப்படியே இந்த மெசேஜ இங்க சென்டரா ஸ்டிக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்படி ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கார்னர் இங்க இருக்கிற மாதிரி இத இப்படி ஒரு ஃபோல்டிங், இந்த ஃபோல்டிங்க்கு அப்புறம் இத ஆப்போசிட் சைடுல ஃபோல்ட் பண்ணிட்டு இந்த 2 கார்னர்ஸையும் இதுக்குள்ள இப்படி விடணும். இதையும் கொஞ்சம் மடக்கி இது 2க்குள்ள இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு என்வெலப், அழகான ஒரு என்வெலப்பா நம்ம செஞ்சிடுறோம். இந்த என்வெலப்ல இங்க ஒரு மெசேஜ். என்ன மெசேஜ் கொடுக்க போறோம்? உள்ள என்ன இருக்கு? இட் இஸ் a good news. உள்ள இருக்கிறது ஒரு good news. ஓகேவா? எப்படி ஓபன் பண்ணலாம்? இது இப்படி ஏர் மார்க் போட்டு அதை நம்ம காட்டிடலாம். ஓகேவா? இங்க ஒரு குட்டி இன்ஸ்ட்ரக்ஷன், புல் அப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட்ஸ் நிறைய செஞ்சு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு, நம்ம ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கலாம். அவங்க இதை வாங்கினோடனே குட் நியூஸா அப்படின்னு சொல்லி இதை புல் பண்ணி பார்த்தாங்கன்னா இதுக்குள்ள என்ன குட் நியூஸ் இருக்கும்? ஜீசஸ் loves you. So குட்டீஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன். So Jesus loves you. Love like Jesus. ஹலோ சில்ட்ரன், அன்பான தம்பி தங்கச்சி, உங்க எல்லாருக்கும் என்னுடைய greetings in Jesus name. இன்னைக்கு செகண்ட் டே வர்ச்சுவல் கிட்ஸ் கிளப் உடைய
ஃபுல் ப்ரோக்ராம் நீங்க பார்த்துருப்பீங்க நான் நினைக்கிறேன். ஐ பிலீவ் இட் வுட் ஹவ் பிளெஸ்ட் யூ. நீங்க ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பீங்க, உங்களுக்கு என்கரேஜிங்கா இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு என்ன தீம்? இன்னைக்கு வந்து லவ் லைக் ஜீசஸ், இயேசுவை போல நம்ம நேசிக்கணும் அப்படின்றதுதான் தீம். அப்ப ஜீசஸ் மாதிரி நம்ம எல்லாரையும் நேசிக்கணும் அப்படின்னா அதோடைய எசன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற ஒரு வசனம் தான் யோவான் 3:16, John 3:16. அதுல என்ன போட்டிருக்கு அப்படின்னா, God so loved the world that he gave his only begotten son. தன்னுடைய ஒரே பேரான குமாரனையே கொடுத்து அந்த அளவுக்கு நம்ம மேல அன்பு கூர்ந்தார். அப்போ நம்ம ஆண்டவருடைய அன்பு அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம்னாலே வேற எதுவுமே நமக்கு ஞாபகம் வராது. அவர் சிலுவையில தன்னையே பலியாக கொடுத்து அவர் மரித்து போய் திரும்பியும் உயிரோடு எழுந்த அந்த அனுபவத்தை தான் நம்ம ஆண்டவருடைய அன்பை பத்தி நினைச்சாலே நமக்கு உடனே ஞாபகத்து வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, he loved us so much that he was willing to give up his own life. நம்ம எவ்வளவு நேசித்தார் அப்படின்னா அவருடைய ஜீவனையே நமக்காக ஆண்டவர் கொடுத்தார். அப்போ இயேசுவை போல நம்ம மற்றவங்களை நேசிக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை நம்ம நேசிக்கணும் அப்படின்னா, மற்றவங்களை நம்ம நேசிக்கணும் அப்படின்னா, இயேசுவை போல அவர் தியாகமாய் தன்னையே கொடுத்தது போல நம்மளும் சாக்ரிஃபிஷியலா ஆண்டவரை நம்ம நேசிக்க பழகி கொள்ளணும். சரியா? 2 வசனம் நான் பைபிள்ல இருந்து உங்களுக்கு சொல்ல போறேன். டேவிட், ஒரு ஃபீட்பேக் வந்துட்டே இருக்குது, குங் குங்னு வருது பாரு. இந்த ஸ்பீக்கரோட வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணு. செக் செக் செக். ஓகே, பிரைஸ் தி லார்ட். இல்லை கொஞ்சம் எதிர்க்கு, இன்னும் கொஞ்சம் எதிர்க்கு, நான் அதில் கம்மியாக இருக்காது இன்புட்டில். பிரைஸ் தி லார்ட். செக். ஓகே, 2 வசனம் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அதாவது when we say we really love Jesus and we want to love like Jesus, அது எப்படியா இருக்கணும் அப்படின்றதுக்கு 2 வசனம். ஒன்று வந்து டியூட்ரானமி 6:5. உபாகமம் 6:5ல என்ன சொல்லுது அப்படின்னா, உன் தேவனாகிய கர்த்தரை நீ முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு நீ அன்பு கூற வேண்டும். You have to love the Lord your God with all your strength, with all your heart. உன் முழு பலத்தோடும் முழு மனதோடும் நீ உன் தேவனிடத்துல அன்பு கூற வேண்டும். ஸோ அப்போ இயேசுவை போல நம்ம நேசிக்கணும் அப்படின்னா அந்த நேசத்தோடைய முதல் பகுதி என்ன அப்படின்னா, தேவனை நாம் நேசிக்க வேண்டும். We should love the Lord our God. அப்போ தேவனை நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா அதை எப்படி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்முடைய ப்ரையாரிட்டி should be for God always. நம்ம ப்ரையாரிட்டி எப்பவுமே ஆண்டவருக்காக தான் இருக்கணும். சரியா? இப்போ சின்ன ஒரு எக்ஸாம்பிள். முக்கியமா நீங்க ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு ப்ராபப்ளி ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, இல்லை ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க. கரெக்டா அந்த டைம் தான் உங்க ஃபேமிலி ப்ரேயரோட டைம். டாடி மம்மி ப்ரே பண்ண கூப்பிடுறாங்க அப்படின்னா, நான் இதை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு நீங்க சொல்றதை விட முதல்ல ஆண்டவருக்கு தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு பிரேயருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா, that is an expression of you loving Jesus. ஆமென். அப்ப ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கிறதுக்கு ஆமென், நீங்க உண்மையாவே ஆண்டவரை நேசிக்கிறீங்க அப்படின்றதுக்கு அது அடையாளமா இருக்கிறது. ஒரு சின்ன இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேனே. ஒருவேளை சண்டே ஸ்கூலுக்கு நீங்க போறீங்க, லாஸ்ட் சண்டே ஒருவேளை அவங்க சண்டே ஸ்கூல் நடத்துற அண்ணனோ அக்காவோ இந்த போர்ஷன் நீங்க பைபிள் படிச்சுட்டு இதெல்லாம் நோட் பண்ணிட்டு வாங்கன்னு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. நீங்க விளையாடி 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 சாட்டர்டேவே ஆயிடுச்சு. சாட்டர்டே யூ ஹேவ் டைம், நீங்க உட்காந்து படிச்சு பார்த்து எழுதலாம். ஆனா சாட்டர்டே உங்களுக்கு டிவில நல்ல ப்ரோக்ராம் வருது, கேம்ஸ் விளையாடணும், வெளியே ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க அப்படின்றதுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்துட்டு, சே சண்டே ஸ்கூல் அண்ணன் தானே அக்கா தானே நாளைக்கு போய் பேசி சமாளிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்க அந்த ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா உங்க ப்ரையாரிட்டி எங்க இருக்கு யோசிச்சு பாருங்க. It is not on God or God's kingdom, it is on yourself. உங்க மேலையும் உலகத்தை சார்ந்துதான் உங்களோட ப்ரையாரிட்டி இருக்கு. அப்படி உலகத்தை மேல ப்ரையாரிட்டி வச்சுட்டு நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? ஒரு பொய்யா மாறிடும்.
அப்போ நம்ம லவ் லைக் ஜீசஸ் அப்படின்னா முதல்ல நம்ம ப்ரையாரிட்டியை செட் ரைட் பண்ணணும். எனக்கு எப்பவுமே என்னுடைய இயேசப்பா தான், எனக்கு எப்பவுமே என்னுடைய ஆண்டவர் தான், ஆண்டவருக்கு சம்பந்தமான ஜீசஸ் சம்பந்தமான எல்லாவற்றுக்கும் ஐ வில் கிவ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்று நீங்க டிசிஷன் எடுத்து பாருங்க. அதோடைய blessing இஸ் unexplainable. அதோடைய ஆசீர்வாதம் விவரிக்கவே முடியாது. சரியா? ரெண்டாவது என்ன அப்படின்னா, நான் இயேசுவை நேசிக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்றதுடைய ரெண்டாவது எக்ஸ்பிரஷன் அப்படின்னா, you have to love the people that are around you. John 13:34, யோவான் 13:34 சொல்லுகிறது, நான் உங்களுக்கு ஒரு புது கற்பனையை கொடுக்கிறேன், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், love one another என்று ஆண்டவர் சொன்னார். அப்போ not only loving God is an expression of our love towards God, loving people also is an expression of we loving God. தேவனை நேசிக்கிறது மட்டும் இல்ல, மற்றவர்களையும் நாம் நேசிக்கிறோம் என்பதுதான் ஆண்டவர் மேல இருக்கிற அன்புக்கு அடையாளம். பைபிள்ல சொல்லியிருக்கு பாருங்க, ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு தன் சகோதரனை பகைச்சிட்டு இருந்தீங்கன்னா அது எப்படிப்பட்ட லவ் அப்படிதானே பைபிள் கேட்குது. சோ அப்போ ஆண்டவரை நேசிக்கிறோம்னு சொன்னா நம்ம ஆண்டவர் படைத்து இருக்கிற ஜனங்களையும் நாம நேசிக்கணும். சரியா? ஒருவேளை அவங்க செஞ்சது தவறா இருக்கும், ஒருவேளை உங்களுக்கு விரோதமா துரோகம் பண்ணியிருக்கலாம், உங்களை பத்தி தவறா பேசியிருக்கலாம், ஆனாலும் அவைகளையும் மன்னித்து அவைகளை தாண்டி தேவனை போல நேசிக்க ஆண்டவர் அழைக்கிறார். நீங்க மதர் தெரேசா பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்டிப்பா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம்னு நினைக்கிறேன். இந்த மதர் தெரேசாவுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? அவங்க நிறைய புவர் பீப்புள் மத்தியில ஹெல்ப் பண்ணாங்க. அதிலும் விசேஷமா லெப்ரசி இருக்க பீப்புள் மத்தியில அவங்க நிறைய ஒர்க் பண்ணாங்க. கல்கட்டாவோட ஸ்ட்ரீட்ஸ்குள்ள போவாங்க, வியாதி வந்து குஷ்டரோகம் பிடிச்சு அங்கங்க ரோட்ல கிடக்குறவங்களெல்லாம் அன்பா அழைச்சிட்டு வந்து அவங்களுடைய அந்த ஆசிரமத்துல வச்சு அவங்களுக்கு உதவி செய்வாங்க. நிறைய அதை பார்த்தவங்கலாம் சொல்லியிருக்காங்க, சிலரை தூக்கும் பொழுது அவங்க பாடியில இருந்து ஃபிளஷ் அப்படியே உதிர்ந்து கீழே விழுந்துருமா. இட் வில் பி சோ ராட்டன். சும்மா இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒருத்தர் அப்படியே தூக்குறீங்க, கையில இருக்க சதை அப்படியே கீழே விழுது, இல்ல அப்படியே சீலெல்லாம் ஒழுகுதுன்னா எப்படி இருக்கும்? டிஸ்கஸ்டிங்கா இருக்கும், நாத்தம் அடிக்கும், கிட்டே போக மாட்டோம் தானே. ஆனா மதர் தெரேசா அப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில ஒர்க் பண்ணாங்க. ரொம்ப அன்பா இந்த காயங்கள் எல்லாம் தொடச்சு, ரொம்ப அன்பா அவங்களை பாதுகாத்து அவங்களுக்கு பராமரித்து செஞ்சாங்க. அப்போ ஒரு டைம் சில நிருபர்கள் ஜேர்னலிஸ்ட்லாம் கேட்டாங்களாம், எங்களுக்கு கிட்ட கூட போக முடியல, இட் இஸ் சோ டிஸ்கஸ்டிங், ஐ மீன் பார்க்கறதுக்கே அருவருப்பா இருக்கு, ஆனா அவங்கள்ட்ட நீங்க எப்படி இவ்வளவு சகஜமா போறீங்க அப்படின்னு கேட்டப்போ மதர் தெரேசா ஒரு சிம்பிள் ஆன்சர் சொன்னாங்களா. என்ன அப்படின்னா, ஐ see Jesus in each and every one of them. அவர்களுக்குள்ள ஒவ்வொருவருக்குள்ளும் நான் இயேசுவை பார்க்கிறேன் என்று மதர் தெரேசா சொன்னாங்க. அப்ப பாருங்க, தேவனை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஆண்டவருக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து ஜோம் பண்ணி பைபிள் வாசிச்சு அதோட மட்டும் இல்ல, நம்ம ஜனங்களையும் நேசிக்கிறவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். பைபிள் ஒரு வசனம் சொல்லுது, இந்த சிறியரில் ஒருவருக்கு நீங்க எதை செய்றீங்களோ அதை எனக்கே செஞ்சீங்க. இஃப் யூ வாட் எவர் யூ டூ unto the least of these brethren you have done unto me. அப்போ ஆண்டவரை நேசிக்கிறோம் இன்னைக்கு நம்ம படிச்சிருக்கிறோம், அதோட வெளிப்பாடு என்னவா இருக்கணும்னா, we should love the Lord our God and we also love the people that God has created. How do we love God? We have to give priority to God and God's kingdom always. நம்ம ஜெபம் பண்ண, வேதம் வாசிக்க, ஆலயத்திற்கு போக, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ள, இதுக்கெல்லாம் எப்பவுமே ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் படைத்த எல்லாரையும் நம்ம எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம நம்ம நேசிக்க பழகி கொள்ள வேண்டும். God likes that. ஆண்டவர் அதை ஒரு கமாண்ட்மெண்டா கொடுத்தார். I will give you a new commandment. என்ன கமாண்ட்மெண்ட்? ஆண்டவர் சொன்னாரு, love one another. Love one another. சரியா? அப்போ இயேசுவை போல நேசிக்கிற பிள்ளைகளா இன்னில இருந்து உங்க வாழ்க்கை ஒரு புது துவக்கம் எடுத்திருக்குதுன்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? கண்களை மூடி நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ண போறோம். இது வந்து ஒரு அர்ப்பணிப்பின் நேரம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம லைஃப் 100% கொடுத்து நம்ம சொல்ல போறோம், ஜீசஸ், I surrender my life to you.
எதுக்கு சரண்டர் பண்றேன் அப்படின்னா, ஐ வாண்ட் டு லிவ் லைக் யூ. உம்மை போல ஒரு இருதயம் உடையவனாய், உம்மை போல நேசிக்கிறவனாய், உம்மை போல அன்பு செலுத்துகிறவனாய், உம்மை போல மன்னிக்கிறவனாய் என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என் இருதயத்தை உமக்கு தரேன் அப்படின்னு சொல்ற ஒரு பிரேயர் சாங். நேத்து நம்ம இதை பாடணும், இன்னைக்கு அந்த பாட்டு பாடலாமா? என் இதயம் உமக்கு தந்தேன், என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே, என் பாவங்களை கழுவிடுங்க, உங்க ஆவியினால என்னை நிரப்பிடுங்க, அதிலும் முக்கியமா என்னை உண்மை மாதிரியே மாத்திடுங்க. சேர்ந்து பாடலாமா? கண்களை மூடி பாடி இந்த பிரேயர் சாங் பாடி நம்ம ஜெபம் பண்ணிடலாம். என் இதயம் உமக்கு தந்தேன், என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே, என் இதயம் உமக்கு தந்தேன், என் உள்ளத்தில் வாரும் இயேசுவே, என் பாவங்கள் கழுவிடும், உம் ஆவியை ஊற்றிடும், என்னை உம்மை போல் மாற்றிடும், நான் என்னை தருகின்றேன், நான் என்னை தருகின்றேன், நான் என்னை தருகின்றேன், நான் என்னை தருகின்றேன். அப்படியே ஜெபம் பண்ணுவோமா? இயேசு சுவாமி, உங்களை மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிறைய டைம் நாங்க அழகா ஜீசஸ் ஐ லவ் யூ அப்படின்னு பாடிடுறோம், இயேசுப்பா நாம ரொம்ப நேசிக்கிறேன்னு வாயில சொல்லிடுறோம். ஆனா எங்க ஆக்ஷன்ஸ் வந்து நாங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இல்ல ஆண்டவரே. நிறைய நேரம் வெறும் வாயின் வார்த்தையோட ஆண்டவரே உங்களை நேசிக்கிறேன்னு சொல்றது முடிஞ்சு போயிடுது. எங்க லைஃப்ல அதை நாங்க வாழ்ந்து காமிக்க விட்டுறோம். இன்னைக்கு இயேசு சுவாமி எங்க வாழ்க்கைய உம்மை நேசிக்கிறேன்னு சொல்ற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு அடையாளமாய் வாழ இன்னைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, உம்மை உண்மையாய் நேசிக்கிறேன் ஆண்டவரே. என்னுடைய லைஃப்ல எல்லா காரியத்திலும் முதன்மையை, முதல் இடத்தை, பிரையாரிட்டிய நான் உமக்கு தான் ஆண்டவரே கொடுப்பேன். More than the games I love, more than the hobbies that I love, more than my friends, more than my gadgets, more than anything, I will choose to love you more, Lord. எல்லாவற்றையும் விட அதிகமா நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். சொல்லுங்க அப்படியே ஆண்டவர்கிட்ட, நான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அது மட்டும் இல்ல சுவாமி, உண்மை நேசிக்கிறது எவ்வளவு உண்மையோ, உமக்காக பிரையாரிட்டி கொடுக்கிறது எவ்வளவு உண்மையோ, அதே அளவுக்கு நீர் படைத்த எல்லாரையும் கூட நான் நேசிப்பேன் ஆண்டவரே. வெறுப்பு, பொறாமை, ஆண்டவரே, எரிச்சல்கள், கோபங்கள், இதெல்லாம் என் உள்ளத்தை விட்டு நான் எடுத்து போட்டுட்டு எல்லாரையும் மன்னிக்கவும், இந்த மன்னிப்பின் சிந்தையோடு எல்லாரையும் நேசிக்கவும் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு எல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் இப்பவே உங்க இருதயங்கள் எல்லாம் தொட்டு மாற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே கர்த்தர் உங்க உள்ளங்களுக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கேளுங்க, ஆவியானவரே என்னை நிரப்புங்க சுவாமி. Holy Spirit, fill me with the love that I need. Fill me with your love. உங்க அன்பினால என்னை நிரப்புங்க ஆண்டவரேன்னு சொல்லி நாம கேட்போமா? ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என் பாவங்கள் கழுவிடும், உம் ஆவியை ஊற்றிடும், என்னை உம்மை போல் மாற்றிடும், நான் என்னை தருகின்றேன், நான் என்னை தருகின்றேன்.
ஆண்டவரே, இன்னைக்கு நாங்க ஜெபித்த ஜெபத்தை நீங்க கேட்டபடியால் நன்றி. உம்மை போலவே ஆண்டவரே அன்பு நிறைந்தவர்களாய் நாங்கள் காணப்பட, உம்மை போல நேசிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். Thank you children. God bless you. ஆண்டவர் உங்களை அன்பினால நிரப்பி இருக்கிறார். இப்பொழுதே அது உங்களுக்கே தெரியும். You will feel the love of God in your heart. So thank you for staying with us. இன்னைக்கு ஈவினிங் 5:30க்கு உங்க ஆக்டிவிட்டிக்கான லிங்க், உங்க குவிஸ்க்கான லிங்க் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப்ல வரும். மிஸ் பண்ணாம அதை பாருங்க. உடனே லாகின் பண்ணி எல்லாரும் மடமடன்னு குவிஸ்ல ஆன்சர் பண்ணி எல்லா ஆக்டிவிட்டியும் பண்ண முடியுங்க. அதுக்கு எல்லாமே பாயிண்ட்ஸ் உண்டு. இந்த பாயிண்ட்ஸ் கொலேட் பண்ணி நம்ம உங்களோட கிரேடிங்ஸ் எல்லாம் நம்ம சீக்கிரத்துல அனௌன்ஸ் பண்ணுவோம். அதனால ஸ்டே டியூன்ட். நீங்க ரெடியா இருங்க. நாளைக்கும் எங்களோட நீங்க தொடர்புல வாங்க. May the Lord bless you. Thank you. Bye bye. Our Father in heaven, hallowed be your name. Your kingdom comes, your will be done on earth. Your will be done on earth as it is in heaven. Give us this day our daily Tita, for everything on the day. Thank you, Tita, for accomplishing all what it. Thank you, Tita, for Smiona, me, Mummy, Daddy, for my school and for my friends and for my teacher. Give us this day our daily bread, and forgive us our trespasses as we forgive those who trespass against us. Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. Ramik mama, batrama patkonga, mama batrama patkonga, tattu batrama patkonga. எல்லாரும் பதுமாறாரு. எல்லாரையும் ஆசிரியங்க. என்ன பத்திரமா பார்த்துக்கோங்க. டாடி மம்மி இருக்கிறாங்க. அவங்க சீக்கிரமா எழுந்திக்கணும். அப்பதான் அவங்களோட ஃபேமிலியில நல்லா வாழ முடியும். அப்பா அம்மாக்கு பாவமன்றத்திலே இருக்கே ஞாபகம் பசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வரும். அப்பா அப்பா வந்து நல்லா பிஸ்னஸ் ஒர்க் பண்ணணும். அம்மா வந்து நல்லா ஸ்கூல் போகணும். Who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done on earth as it is in heaven. But deliver us from the evil one. For yours is the kingdom, the power and the glory forever. Amen. Father in heaven, hallowed be your name. Your kingdom come, your will be done on earth as it is in heaven. Give us temptation and deliver us from evil. For thine is the kingdom and the power and the glory forever as it is in heaven. Give us today our daily bread. Forgive us our debts as we also have forgiven our debtors.